திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் சாலையில் தவறவிட்ட 4 சவரன் தங்கச் செயினை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞரின் நேர்மை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மலையனூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தபொழுது தனது 4 சவரன் தங்கச் செயினை சாலையில் தவறவிட்டுள்ளார். அந்த வழியாக வந்த குணசீலன் என்ற இளைஞர் கீழே கிடந்த நகையை கண்டெடுத்து சென்று சேத்துப்பட்டு காவல் நிலைய ஆய்வாளர் குணபாலனிடம் ஒப்படைத்தார். மகனுக்கு சிறுநீரகம் தானம் வழங்க விரும்பும் தாய் தங்களது உறவை நிரூபிக்க DNA பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் ரோஹித் குமாருக்கு சிறுநீரகம் வழங்க அவரது தாய் ரீட்டா முன்வந்தார். ஆனால் உறவை நிரூபிக்கவில்லை என கூறி தமிழக அரசின் உடல் உறுப்பு மாற்று அங்கீகார குழு இதற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் 1 வாரத்திற்குள் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அங்கீகார குழுவுக்கு உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 90 இருசக்கர வாகனங்கள் திடீர் தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. காவல் நிலைய ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அருகில் இருந்த மூங்கில் மரங்கள் கடுமையான வெயில் காரணமாக திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கின. இந்த தீ அருகில் இருந்த இருசக்கர வாகனங்களுக்கும் வேகமாக பரவியது. இந்த விபத்தில் முழுமையாக கருகிய 90 இருசக்கர வாகனங்களின் மதிப்பு சுமார் 30 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே ஐயன்தத்தனூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மது அருந்த வந்த நபர் ஒருவர் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமியிடம் தகராறில் ஈடுபட்டு பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த மதுபான கடையை உடனடியாக அகற்றக் கோரி முற்றுகை போராட்டத்திற்கு திரண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவலர்கள் டாஸ்மாக் கடையை மூடுவது குறித்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்குமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த தொழிலாளியின் உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டு அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரை அடுத்த அசோக்ராஜ் என்பவர் கடந்த 19ஆம் தேதி கங்கை கொண்டான் அருகே ஏற்பட்ட இருசக்கர வாகன விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் சம்மதத்துடன் அசோக்ராஜின் கல்லீரல், சிறுநீரகங்கள், கருவெடிகள் மற்றும் தோல் ஆகிய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த இரும்பு பாலத்தை அகற்றி 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 சென்ட் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். திருநீர் அண்ணாமலையார் கோவில் எதிரே உள்ள குளத்திற்கு செல்லும் ஓடையை ஆக்கிரமித்து தனிநபர் ஒருவர் இரும்பு பாலம் அமைத்து பயன்படுத்தி வந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் பாலாஜி தலைமையிலான அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இரும்பு பாலத்தை அகற்றி 3 சென்ட் நிலத்தை மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அகர ஆதனூரில் உள்ள புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் 90ஆம் ஆண்டு தீமிதி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அக்கனி குண்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் தெத்தியில் 30 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஆசிரியைக்கு கிராம மக்கள் கண்ணீர் மல்க இறுதிச் சடங்கு செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணலியைச் சேர்ந்த 55 வயதான வசந்தி தெத்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். ஏழை மாணவர்கள் பலருக்கு அவர் உதவி செய்துள்ளார். இந்நிலையில் மகள் தற்கொலையால் மனமடைந்த ஆசிரியை வசந்தியும் தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து கிராம மக்கள் இணைந்து வசந்தியின் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சாத்தமங்கலத்தில் உள்ள மாடக்கோட்டை முனீஸ்வரர் கோவில் வைகாசி உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் பறவை காவடி எடுத்து வேல் குத்தி பூக்கூடு இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பால்குடம் எடுத்து மேளதாளங்களுடன் சென்று 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலையில் வியாழனன்று மழையின் பொழுது வீசிய சூறைக்காற்றில் சிக்கி பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. அண்ணாநகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் ராட்சத மரம் விழுந்து மின்கம்பங்களும் காரும் சேதமடைந்தன. தாமரைக்குளம் அருகே செல்போன் நிறுவனத்தின் டவர் வீடுகளின் மீது சரிந்து விழுந்ததால் வீடுகள் சேதமடைந்தன.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மானம்பாக்கி கிராமத்தில் தர்ம முனீஸ்வரர் கோவில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 15 வண்டிகளும், சிறிய மாடு பிரிவில் 13 மாட்டு வண்டிகளும் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடின. திண்டுக்கல் தரகுமண்டி வர்த்தக சங்க வணிக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வெங்காய கமிஷன் மண்டி கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு செய்தார். பழைய கமிஷன் மண்டி அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள 104 கடைகள் வரும் 28ஆம் தேதி திறக்கப்பட உள்ளன. வியாபாரிகள் பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர மாவட்ட ஆட்சியரிடம் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர். ஈரோட்டில் மருத்துவமனை ரவுண்டானா பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது டிரான்ஸ்பார்மரில் இருந்து திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து உடனே வருகை தந்த மின்துறை ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்தனர். பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் தீயை அணைத்தனர். அதிக வெப்பத்தின் காரணமாக தீ பிடித்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல்லில் கூலியாட்கள் பற்றாக்குறையால் சின்ன வெங்காயத்தை சுத்தம் செய்ய விவசாயிகள் கூடுதல் கூலி கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆட்கள் இல்லாததால் வெங்காயத்தை சுத்தம் செய்ய சந்தைக்கு கொண்டு வரும் நிலை உள்ளது. இதனால் சுத்தம் செய்யும் ஆட்களுக்கு வழங்கப்பட்ட கூலி ₹2.50 இருந்து 4 முதல் 6 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் அங்கே போயிடுறாங்க, இந்த விவசாயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை, விவசாயிகளுக்கு பாதிப்பாகுது, வியாபாரிகளுக்கு இது பாதிப்பாகுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே ₹2 கூலி, இங்கே ₹4 கூலி கிடைக்குதுல. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தேள் கடித்ததில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணபதிபுரத்தைச் சேர்ந்த விவசாய தொழிலாளி செல்லத்துறை ராஜேஸ்வரி தம்பதியரின் மகள் ரிஸ்வானா சாலையில் நடந்து சென்றபோது தேள் கடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமிக்கு கந்தர்வக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுமி ரிஸ்வானா உயிரிழந்தார். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் பூத்துள்ள பல லட்சம் மலர்களையும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். தேனியைச் சேர்ந்த மணவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி இல்லத்திலிருந்து மாணவ மாணவிகள் 60க்கும் மேற்பட்டோர் பூங்காவிற்கு சென்றனர். அப்போது பூக்களை தொட்டு உணர்ந்து கைத்தட்டி ரசித்தனர். நாகை மாவட்டம் பாப்பாக்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீரை சீராக விநியோகிக்காததால் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நாகை வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வட்டாட்சியர் ராஜ்குமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டது. விருதுநகரில் வீட்டு சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். 46 வயதான சித்ரா என்பவர் சமையல் செய்ய கேஸ் அடுப்பை பற்ற வைத்த போது திடீரென சமையலறையில் தீ பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டிலிருந்து 2 எரிவாயு சிலிண்டர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர்.